ஓம் சாந்தி. ஆத்மாவின் தாகம் அமைதி என்ற தலைப்பில் 31 நாளுக்காக பட்டி நடந்துட்டுருக்கு. வெற்றிகரமாக 21 நாள் முடிஞ்சுது. இன்றைக்கி 22வது நாள். இன்றைய அவ்யக்த முரளியோட டேட்டு 17/3/2003 மகா வாக்கியம். தலைப்பு: இந்த ஆண்டு ஸ்வமானில், அதாவது சுய ஆன்மீக கௌரவத்தில் இருக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அனைவருக்கும் உதவி செய்பவராக ஆக வேண்டும், மேலும் சக்திசாலியாக ஆகணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. ஆத்மாவினுடைய தாகம் அமைதி என்ற தலைப்பில் பட்டி நடந்துட்டுருக்கு. ஒரு சுயம் பரமாத்மா இந்த மகா பரிவர்த்தனைக்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. இது உங்களை இல்லை, எல்லாரையும் கிடையாது, உங்களை ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். சுயம் பரமாத்மா இந்த பரிவர்த்தனைக்காக, இந்த வேலைக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை, பரமாத்மாவே நம்மளை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. உலகத்தினுடைய நலனுக்காக நீங்கள் முன்னாடி கல்பத்தில் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தீங்க. அதே போல் பாபா இப்போவும் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. நீங்கள் தேவதையாக இருந்தீங்க. யாருன்னு எல்லாருமே ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நேரம் இப்போ திரும்ப வந்துருச்சு. ஏன்னா யாரை நம்ம தேடிட்டு இருந்தோமோ, துவாபர யுக ஸ்டார்டிங்லேருந்து தேடிட்டு இருந்தவர் இப்போ நம்மளை தேடி கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்போது நம்ம சக்திகளை எழுப்பக்கூடிய நேரம். நம்மளுடைய உண்மையான சொரூபத்தை வெளியில் கொண்டு வரணும், கூடவே சக்தி வாய்ந்தவராக ஆகணும். இன்றைக்கி அந்த நொடியில் நம்ம எப்படி இருந்தோமோ, அதே மாதிரி எப்படி தேடிட்டு இருந்தோமோ, அதுபோல் பரமாத்மா நம்ம கூட கிடச்சிருக்காரு. பரம்பிதா பரமாத்மா நம்ம எல்லோரையும் ஞான குணம் சக்திகளால் நிரப்புறதுக்காக, நம்மளை எல்லாரையும் சக்திகளாலும் எல்லா பொக்கிஷங்கள்னாலும் நிரப்புறதுக்காக வந்திருக்காரு. அதனால் இந்த ஆண்டில் சுயமரியாதையில் இருக்கிறதுக்கு ஒத்துழைப்பவராக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே எல்லாரையும் சக்திசாலியாக ஆக்குங்கன்னு சொல்கிறாரு. இந்த முரளி 2003 17 டேட்டு, இப்போ 3வது மாதம் சொல்லியிருக்காரு. அமெரிக்கா ஈராக் ரெண்டுக்குமே நடுவில் இப்போ போர் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. இப்போ ஜனாதிபதி ஜார்ஜ் அப்படின்றவர் உங்களுடைய பதவியை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் அதை விடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக திருப்பி ஒரு போரினுடைய சூழல் உருவானது. இப்போ அதே விஷயம் இப்போ நடந்துட்டுருக்கு. 2003 அமெரிக்கா ஈராக் கிட்ட போர் நடந்தது. அதே போர் இப்போவும் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஆனால் இப்போ அது ரொம்ப பெருசாகிடுச்சு, நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு. இப்போ இந்தியாலேயும் நடந்தது. அந்த நேரத்தில் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அப்படின்றவர் பிரதமராக இருந்தார். அதில் அவர் இந்தியாவை முன்னேற்றணும், கூடவே புதுசாக இந்தியாவை எப்படி முன்னேற்றுறது அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு இருந்தார். இப்போ இந்தியாவை முன்னேற்றுறதுக்காக மோடிஜி இருக்கார். அந்த நேரத்தில் சிவஜெயந்தி கொண்டாடினாங்க. அப்புறம் ஹோலியும் வந்தது. இப்போயும் அதே மாதிரி சிவஜெயந்தி கொண்டாடணும், ஹோலியும் முடிஞ்சது, போரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இந்த முரளி அந்த நேரத்திற்கானது. சேம் அதே மாதிரி இப்போவும் நடக்குது பாருங்கள். அப்போது எல்லாமே முடிஞ்சுது, அதாவது ஹோலியும் முடிஞ்சுது. ஆக பாபா இதில் இந்த மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு, இந்த ஆண்டில் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் 4 சிறப்பு குணங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆண்டில் இந்த இலக்கு வைக்கணும், நாம் நம்மளுடைய 4 சிறப்பு குணங்களை எடுக்கணும். அந்த 4 குணங்கள் என்னென்ன முக்கிய தலைப்பு இருக்குது. அதில் இருந்தது இந்த ஆண்டில் மரியாதையில் இருக்கணும், மரியாதை செய்யணும், மற்றும் அனைவரையும் ஒத்துழைப்பவராக மாற்றணும், கூடவே சக்தி வாய்ந்தவராகவும் மாற்றணும். அதாவது மரியாதை கொடுக்கணும், மரியாதை பெறணும், மரியாதை அது 2 பாயிண்ட். அடுத்து எல்லாருக்கும் ஒத்துழைப்பவராக மாறணும், 4வது சக்தி வாய்ந்தவராக மாறணும். அதில் முதல்ல அதனுடைய தலைப்பு ஸ்வமான். அதாவது ஸ்வமான் அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம், எப்படி சூரியன் பரம்பிதா பரமாத்மா ஒரு சூரியனாக இருக்கார். அதாவது அவர் நமக்கு மரியாதை கொடுக்குறாரு. நம்ம ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவின் இயல்பான சொரூபமே ஆத்மா. ஆனால் அது சாந்த சொரூபம், சக்தி சொரூபம். நாம் ஸ்வமானில் நிலச்சிருக்கல அப்படின்னா நாம் நம்மளையே மறந்துடுறோன்னு அர்த்தம். அதனால் நம்மளை மறந்தால் என்ன ஆகும், நம்மளால் செய்யப்படக்கூடிய செயல்களும் நடைபெறாது. அதனால் சூரியனை போல் இந்த ஆத்மா பிரகாசிக்குது.
யார்? சிவபாபா நமக்கு பரந்தாமத்திலிருந்து வந்திருக்காரு. கூடவே நம்மளை சூரியனை போல ஆக்குறாரு. ஆகையினால இதில் ஸ்வமானின் அர்த்தம் தன்னுடைய உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். நாம் இந்த நினைவு சொரூபத்தை வச்சுருக்கும்போது நாம் ஆத்மா சக்தி பவித்திரத்தினுடைய சொரூபமாக இருக்கேன் அப்படின்றது நமக்குள்ளே வரும். இப்போ நமக்குள்ளே தன்னம்பிக்கை அப்படின்ற நிலைத்தன்மை இருக்கும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை சூரியனை மாதிரி பிரகாசிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்டார், அதாவது ஆத்மா வந்து எப்படி இருக்குது? ஸ்டார். இயல்பு வந்து சாந்த சொரூபம். ஆத்மா அது மற்றவர்களையும் பிரகாசப்படுத்துது. நாம் ஆத்மா ஏதோ ஒரு சிறப்புத்தன்மை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. நாம் எல்லோருடைய ஆத்மாலையுமே எல்லாமே வந்து பாபாவும் எல்லா சிறப்புத்தன்மையும் கொடுத்துருக்காரு. யாருக்குமே வந்து ஒரு சிறப்புத்தன்மையும் இல்லை அப்படி யாராவது இருக்கமா? இல்லை. ஏன்னா பாபா எல்லா ஆத்மாவுக்கும் கொடுத்துருக்கிறாரு. உள்ள எல்லாமே இருக்குது. அப்புறம் நமக்கு மரியாதை கிடைக்குது. இந்த ஆத்மா அதாவது ஸ்டார் தான் வந்து மரியாதை கிடைச்சிட்ருக்கு. பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறப்போ ஆத்மா தானாகவே எல்லா குணத்தினாலும் எல்லா சக்தியினாலும் பிரகாசிக்க ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பேச்சு நடத்தை எல்லாமே வந்து சொல்கிறோம். தீபக்கினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒத்துழைப்பாளராக ஆகிறது. எப்படி தீபம் வந்து எல்லாருக்கும் வந்து வெளிச்சம் கொடுக்குது, நாம் நம்மளுடைய சொற்கள், சிந்தனை, செயல் இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யணும் எல்லாத்தாலையும். இப்போ சூழ்நிலைகள், அன்பு மற்றும் ஒற்றுமையை நாம் அதிகரிக்கணும். தீபத்தினுடைய அர்த்தமே இதுதான். அதாவது நமக்குள்ளே உள்ள ஞானத்தை நாம் நமக்குள்ளே தாங்கிக்கிட்டா அப்புறம் நம்மளுடைய பேச்சு, நடத்தை, செயல் எல்லாமே சிறந்ததாக இருக்கும். கூடவே ஒற்றுமை இருக்கும். அப்புறம் அன்பு எல்லார்கிட்டையுமே இருக்கும். இது அதனுடைய அர்த்தம். அதாவது ஒத்துழைப்பாயிடும். அதுக்கப்புறம் சக்தி வாய்ந்த கமல்னால் வந்து பூவினுடைய அர்த்தம் தாமரை மலர். இப்போ இது வந்து தாமரை மலர் எப்படி இருக்கும்? கமல் வந்து சேத்துல இருந்தாலும் தண்ணியில் சேத்துல ரெண்டுலேயுமே வந்து ஒட்டாமல் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தன்னைத்தான் ஒருபோதும் இப்படி நம்ம சிந்திக்கலை அப்படின்னா நம்ம சேத்துல இருக்கோம்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம். அது ஒருபோதும் நம்ம வந்து சேத்துல இருந்தாலும் எல்லாரு கூடவும் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கணும். சேத்துல இருந்தாலும் உயர்ந்த நிலை, தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலையில் நம்ம இருக்கணும். அடுத்தது வந்து ஒத்துழைப்பாளர், உண்மையான ஒத்துழைப்பாளர் ஆகணும். யார் ஒருவரை இவ்வளோ வலிமையானவராக ஆக்குவாங்க? அவங்க தானாகவே முன்னேற முடியும். தாமரை பூ இருந்தாலும் மேலே உயருது. கூடவே அது கூட இருக்கக்கூடிய எல்லா மொட்டுக்களும் கூட சேர்ந்து மேலே போகுது. தானே முன்னேறி எல்லாத்தையும் முன்னேற்றக்கூட வகையில் சக்தி வாய்ந்தவையாக இருக்குது. எப்படி தாமரை மலர் வந்து மேலே இருக்குது, அதே போல் பிரம்மபாபாவும் இருக்கார். அவர் தன்னைத்தானே ப்ராக்டிக்கலாக எல்லாமே செஞ்சு காமிச்சார். அவர் முன்னாடி யாருமே வந்து அவர் மாதிரி கிடையாது. சிவபாபா மட்டும்தான் அவருக்கு முன்னாடி. அதனால அவர் தன்னைத்தானே ப்ராக்டிக்கலாக வச்சுருந்தாரு, முன்னேறினார். அவர்கிட்ட பல சுச்சுவேஷன்ஸ் வந்தது. அப்போது அவர் எப்படி இருந்தார்? தாமரை மலர் மாதிரி. எப்படி நீரில் இருந்தாலும் காற்றும் வரும், நீரும் இருக்கும், நீரோட அலைகள் வரும். என்ன தான் வந்தாலும் தாமரை மலர் எப்படி இருக்கும்? விடுபட்டு இருக்கும். அதே போல் பிரம்ம பாபாவுக்கும் அவர்கிட்ட எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அவர் தன்னைத்தானே முன்னேற்றிக்கிட்டாரு. அப்புறம் உலகத்தின் முழு விரிவும் நடைபெற்றது. அப்புறம் நாம் கூட எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்கோம். இது அதாவது 4 முக்கிய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது மரியாதை, முரளியினுடைய மரியாதை, முரளியில் பாபா சொல்லியிருக்கார். இப்போ மரியாதை கொடுக்கணும், மரியாதை பெறணும். அடுத்து வந்து ஒத்துழைப்பு, கூடவே சக்தி வாய்ந்தவர் ஆகணும். சக்தி வாய்ந்தவர் ஆகிறது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். சிவபாபா இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பாட்டு கேட்போம். அந்த பாட்டில் நம்மளுடைய மொபைல் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம், இல்லை சைலன்ஸில் வச்சுக்கோங்க. அந்த பாட்டில் என்ன வருதுன்னு நம்ம கவனிக்கலாம், அந்த நிலையில் நிலைச்சிருக்கலாம். இப்போ வந்து ஒரு பாட்டு போடுறாங்க. யார் வந்து வைரமாகறாங்க, பூமியில் சொர்க்கத்தை அமைக்க நீங்கள் வந்து அந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து தீபத்தை வந்து ஏற்றக்கூடியவராக இருக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாடல். நல்லது.
அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்னைக்கு, எப்போவுமே பாக்ய விதாதா உங்களுடைய தந்தை இருக்கிறாரு. அப்போது உங்களை தவிர சிறந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? முழு உலகத்திலையும் உருவாக்கக்கூடியவர் சுயம் பரம்பிதா பரமாத்மா. இன்னைக்கு பாக்கிய விதாதா பாப்தாதா எல்லா திசையிலிருந்தும் குழந்தைகளை பார்க்குறாரு. கூடவே இன்னைக்கு கூட ப்ராக்டிக்கலாக பாபா வரப்போகிறாரு இல்லையா? இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ண போகிறாரு? பாபா வந்து நம்மளை மீட் பண்ண போகிறாரு. நம்மளை எல்லா குணத்தாலும் சக்தியினாலும் நிரப்புறதுக்காக, இந்த சக்தி நமக்கு முழு உலகத்துலேயும் பரப்புறதுக்காகவும், கூடவே நம்மளை சக்தி வாய்ந்தவரா வலிமையானவரா ஆக்கிறதுக்காகவும் வராரு. இது ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய படிப்பாக இருக்கு. ஆகையினால பாபா இதில் சொல்கிறாரு, ஒரு பரமாத்மாவினுடைய பாலனையினுடைய பாக்கிய கோடு 3 கோடு பற்றி பாபா சொல்கிறார். இதற்காக 3 கோடுகள் இங்கே நம்ம படம் வரைஞ்சிருக்கோம். முதல் மேலே உள்ள கோடு ஒன்று பரமாத்மா பாலனையின் பாக்கியத்தின் கோடு. எப்படி ஃபஸ்ட்டு விரல், அதாவது முதல் விரல் பரமாத்மா பாலனையினுடைய பாக்கிய கோடு. அடுத்து 3வது 2வது கோடு நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இப்போ கல்வியினுடைய படிப்பினுடைய பாக்கிய கோடு இது வந்து 2வதாக இருக்குது. அப்புறம் 3வது என்ன அப்படின்னா ஸ்ரீமத் என்ற பிரகாசிக்கும் கோடு. 3வது கோட்டில் ஸ்ரீமத் கோடு. இதை வந்து நாம் நினைவில் வச்சுக்கணும், அப்போ ஈஸியாக இருக்கும். ஒரு பரமாத்மா பாலனையின் பாக்கியமான கோடு, சிறந்த கோடு, சிரேஷ்டமான கல்வியினுடைய பாக்கியத்தின் கோடு. 3வது கோடு ஸ்ரீமத் என்ற பிரகாசிக்கும் கோடு. அதனால் பாபா இதை பற்றி சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பாபா பூமிக்கு வராரு, மேலும் நம்மளை கூட பாலனை பண்ணுறாரு. சக்தி குணங்களால் எல்லா பொக்கிஷத்தினாலையும் நம்மளை நிரப்பிட்டுருக்காரு, நம்மளை பாலனை செய்கிறாரு. இப்போது நமக்கு வந்து அப்பாவாக இருந்து பாலனை பண்ணுறாரு, டீச்சராக இருந்து கல்வி கொடுக்குறாரு, குருவாக இருந்து ஸ்ரீமத் கொடுக்குறாரு. இப்போ நாள் முழுவதும் நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு படிப்பு சொல்லித்தராரு. ஆகையினால பாபா இதில் சொல்கிறாரு, எப்படி உலகத்தில் மனித ஆத்மாக்கள் சொல்கிறாங்க, உலகத்தில் 3 படிப்பு இருக்குது. அதாவது என்னென்ன அப்படின்னா பாலனை பண்ணுறது, அது வந்து படிப்பு மற்றும் ஆசிரியர். ஆகையினால அந்த படிப்பில் என்ன பண்ணுறாங்க, நிறைய லெசன்ஸ் இருக்கும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு பாபா கல்வி சொல்லி கொடுக்குறாரு. இதில் பாலனையும் இருக்குது, படிப்பும் இருக்குது, நமக்கு கல்வியும் கிடைக்கிது. அதனால நம்மளுடைய கர்மங்கள் சிறந்ததாக ஆகுது. ஆகவே பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இத்தனை கோடி மனுஷங்க இருக்காங்க, அதில் நாம் 6 லட்சம், அது 2003 பாபா சொல்லியிருக்கார், இப்போ அதிகமாயிட்டோம். ஆகவே அந்த கோடியில் யாரோ நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்மளை பாபா நம்மளுடைய சிறப்புகளை தேர்ந்தெடுத்து நம்மளை தன்னுடையவராக ஆக்கி அமர வச்சுருக்கார். அதாவது இது நாம் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கோம் அப்படின்றத நாம் எவ்வளோ பாக்கியசாலின்றது தெரிஞ்சுக்க முடியுது. உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் கடவுளை தேடுறாங்க, ஆனால் நாம் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம், கடவுளை நம்ம கூடவே வச்சுருக்கோம், மேலும் அவர்கிட்ட இருந்து சக்தியும் வாங்கிட்டுருக்கோம். ஆகையினால இதில் சொல்லப்பட்டிருக்கு, இப்படியான சிறந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடையாது. அதுபோல் நாம் மனித வாழ்க்கையில் இந்த பாலனை, படிப்பு, கூடவே சிறந்த ஸ்ரீமத் வந்து அடைஞ்சிட்ருக்கோம். 3மே முக்கியமான விஷயம். எப்படி உலகத்தில் படிப்பும் வேணும், பாலனையும் வேணும், அதே மாதிரி இங்கே வந்து நமக்கும் 3மே வந்து கிடச்சிட்ருக்கு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு தான் கிடைக்கும், நமக்கு எவ்வளோ காலத்துக்கு கிடைக்குது? இப்போது நாம் பாபா சொல்கிறபடி நடக்கணும், அது நமக்கு அவர் எப்படி சொல்கிறாரோ அதன்படி செயல்படணும். ஆகையினால ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம தாரணை பண்ணணும். நினைவு சுரூபமாக இருக்கிறவங்க ஈஸியாக வந்து அவங்க நினைக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. எப்படி பாப்தாதா பலவிதமான லீலையை பார்க்குறாரு, அதாவது சிலர் நினச்சிட்டே இருப்பாங்க, என்ன அப்படின்னா என்னால் இதை செய்யணுமா, செய்ய முடியாதா அப்படின்னு. அப்புறம் அவங்க சிந்தனை சொரூபம் ஆயிடுவாங்க. ஆகையினால பாபா சொல்கிறாங்க, பாபாவினுடைய நினைவில் இருப்போம், கூடவே அவருடைய ஸ்ரீமத் படி நாம் நடந்தோன்னா நம்மளுடைய இயல்பான நேச்சர் வந்து இருக்கும். எப்படி இயற்கையினுடைய இயல்பான சொரூபம் என்ன அப்படின்னா மனிதர்களுக்கு சுகம் கொடுப்பது. எப்படி தண்ணி இருக்குது, தண்ணியை நீங்கள் எவ்வளோ சூடாக்குனாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது ஜில்லுன்னு ஆகிடும். அதன் மூலம், ஏன்னா அதனுடைய சொரூபமே அதான், குளிர்ச்சியாக இருக்கிறது தான். அது மாதிரி நம்மளுடைய இயல்பான நிலை தொடர்ந்து நம்ம பயிற்சி இல்லை, இப்போது அதற்காக பாபா வந்து சொல்கிறார், தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்கிறது ரொம்ப அவசியம்.
நம்மளுடைய நேச்சர் தொடர்ந்து இருக்கணும். சிந்தனை சொரூபமாக இருக்கிறவங்க அவங்க முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். தொடர்ந்து நாம் சிந்திச்சுட்டே இருக்கோமா, அப்படி இருக்கோமா, அப்போது முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். ஆகையினால பாபா அதில் சொல்கிறாங்க, நாம் தொடர்ந்து பாபாவினுடைய நினைவில் இருப்போம். கூடவே நமக்கு பயிற்சி ஆகிடும். நாம் ஆத்மா, நாம் நம்மளுடைய மூலஸ்வரூபம், ஆத்மா மற்றும் எல்லா சக்திகளாலும் நிரம்பியவராக இருக்கிறோம். கூடவே நமக்கு பயிற்சி ஆகிடும். அதே பழகி போயிடும். நாம் ஆத்மா, நாம் மூலஸ்வரூபத்தில் இருக்கோம், எல்லா சக்திகள்லையும் நிரம்பியவராக இருக்கோம். இதில் நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா செயலும் செய்ய முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக நடக்கும். சங்கம் யுகத்தில் முயற்சியின் யுகம் இல்லை. சங்கம் யுகம் என்ன யுகம்? அனுபவத்தின் யுகம். இந்த சங்கம் யுகத்தின் முயற்சியின் யுகம் கிடையாது. எல்லா பொறுப்பேறுகளையும் சுயம் பகவான் வச்சிருக்காரு. அவர் வந்திருக்கிறாரு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக, சக்திகளை நிரப்பி எல்லா பொக்கிஷங்களையும் நிரப்புறதுக்காக வந்திருக்கார். அப்படிப்பட்ட யுகம் இது. நம்ம அனுபவம் பெறக்கூடிய யுகமே அன்றி இது நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்க நேரம் கிடையாது. எப்படி பாபா இதில் சொல்கிறாரு, நாம் 63 பிறவியா, 63 பிறவியா என்ன பண்ணுவோம்? முயற்சி பண்ணுவோம். ஆகையினால அந்த முயற்சியினுடைய பலனை பெறக்கூடிய யுகம் இது. அதாவது சங்கம யுகம். சங்கம் யுகம் ரொம்ப சிறந்தது. இதில் நம்ம எவ்வளோ பாபாட்ட இருந்து வாங்க விரும்புகிறோமோ அதை நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். ஆகையினால பாப்தாதை பார்க்குறாரு, நம்ம தேக அபிமானி நினைவில் இருக்கோமா, இல்லை தேகி அபிமானியாக இருக்கோமா அப்படின்னு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா அதில் பாபா சொல்கிறாரு, நான் இவங்க, நான் அவங்க அப்படின்னு இருக்கும். அடுத்து 3வது பிறவிலேருந்து நாம் இந்த பூமியில் வந்ததுலேருந்து நமக்கு அதே பயிற்சி ஆயிடுச்சு. அதாவது 3ஆம் ஜென்மத்தில், 3வது யுகத்துலேருந்து. இப்போ பாபா சொல்கிறாரு, நாம் ஒரு உடலில், நான் ஒரு உடலில் இருக்கேன் அப்படின்னு அதே பயிற்சி ஆயிடுச்சு. அதனால் பாபா வர்றப்போ நமக்கு நம்மளுடைய அறிமுகத்தை கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆகையினால் அதில் பாபா சொல்கிறாரு, நான் ஒரு ஆத்மா, பிரகாசமாக இருக்கேன். நான் இவங்க அவங்க நினச்சிக்க கூடாது. நான் ஆத்மான்ற நினைவில் இருக்கணும். தேக அபிமானம் முற்றிலும் இல்லாமல் போயிடணும். பாபா நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கார். நமக்கு உடல் மட்டும் நினைவு வருது, பாபா நினைவு வரலன்னா அது நினைவாகுமா? இப்போ உடலுக்காக என்னவோ அதெல்லாம் நம்ம செய்யணும். எப்படி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அப்போது அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறப்போ அதுக்கு அறிமுகம் கொடுக்கப்படுது. நீங்கள் யார், எப்படி இருக்கீங்க, உங்கள் அம்மா யார், அப்பா யார், அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்லித்தரோம். அது மாதிரி பிராமண பிறவி எடுத்தப்போ நமக்கு அறிமுகம் கிடைக்கிது. நம்ம கோர்ஸ் எடுத்தப்போ இதெல்லாம் நமக்கு அறிமுகம் கிடைச்சது இல்லையா? இப்போ என்ன அறிமுகம்? ஃபஸ்ட்டு கிளாஸு ஆத்மா. அதனால் நாம் இந்த முதல் பாடத்தை உறுதியாக்கணும். ஏன்னா வரக்கூடிய காலத்தில் அது நமக்கு நல்லா யூஸ் ஆகும். நாம் எவ்வளோ பயிற்சி செய்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக உதவும். எப்படி மனுஷனுக்கு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. இப்போ 2 நண்பர்கள் யார்? ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று தூக்கம். கூடவே நண்பர்கள் தொடர்ந்த பயிற்சி, கூடவே கவனிப்பு வச்சுருக்காங்க. அதனால் நாம் எவ்வளோ பயிற்சி பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு உள்ளேருந்து பழக்கம் வரும். அதுக்கப்புறம் நாம் நம்மளை ஆத்மானு புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய தேக அபிமானம் சீக்கிரமாக நம்மளை விட்டு போகும். ஆன்மீக படிப்பு இதுதான் நம்ம ஆன்மீக படிப்பு படிக்கிறதுக்கான அடையாளம். ஆத்மாவோட முன்னேற்றத்திற்கான இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆகையினால நாம் அதில் நம்மளை பயிற்சி பண்ணாமல் இருந்தோன்னா அப்படியே இருந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் நாம் அந்த பயிற்சியில் இருப்போம். அதுக்கப்புறம் திரும்ப நாம் நம்மளுடைய வேலைகளை செய்ய தொடங்குவோம். நமக்கு 63 பிறவி அதே பழக்கம் இருக்குது இல்லையா? அதனால நம்ம இப்போ பயிற்சி பண்ணணும். அதனால தான் பாபா திருப்பி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ என்ன பயிற்சி பண்ணணும்? நான் ஆத்மா, நான் ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரத்னம் அப்படின்ற அந்த ஒரு அனுபவத்தை, நான் ஆத்மான்ற அனுபவத்தை கொண்டு வரணும். ஆகையினால நம்ம 2வது பாயிண்ட் இதுதான். 3வது பாயிண்ட், நம்மளுடைய நிலையின் சாதனம் சமான் ஆகணும். கவனிப்பு மற்றும் உழைப்பு தொடர்ந்து நாம் பயிற்சி பண்ணணும், கவனிக்கணும். இந்த நிலையின் சாதனம் ஸ்வமானில் இருக்கணும். நம்ம ஸ்வமானில் இருக்கப்போ நம்மளுடைய நிலை, அதாவது நாம் யார், பாபா நமக்கு அறிமுகம் கொடுத்துருக்காரு. அப்போ நாம் நம்மளை தெரியாமல் இருந்தோன்னா நமக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. அதனால் நாம் அதோட போராடிட்டுருப்போம். கூடவே பிரச்சனை இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். இப்போ பிரச்சனை, முடிவு மற்றும் தீர்வு சக்தி வாய்ந்த சொரூபம்.
இப்போ அந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும், தீர்வு சொரூபமாக ஆகணும். ஆகையினால பாபா நமக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு. எல்லா பிரச்சனையையும் போக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. நம்ம பிரச்சனையை முடித்தாதான் நாம் என்ன பண்ண முடியும், அடுத்து மேலே உயர முடியும். இப்போ பாபா எக்ஸாம்பிள் கூட கொடுத்துருக்காரு. நிறையா ஹிமாச்சல் மலை இருக்கு இல்லையா, ஹிமாலயம், இப்போ இமயமலை, இப்போ அது அந்த மாதிரி பிரச்சனை கூட வரும் அப்படின்றார். இப்போ பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம் எப்படி இருக்கணும், அசைக்க முடியாத மாதிரி இருக்கணும். எப்படி ராமாயணத்தில் காமிச்சிருக்காங்க, ஹனுமான்ஜி இலங்கைக்கு பறந்து போகிறப்போ ஒரு ராட்சசன் வரான், அந்த பேர் என்னன்னு தெரியல சரியா. இப்போ அந்த நேரத்தில் அந்த ராட்சசி வராங்க. ஆனால் அதில் காட்டுறாங்க அவங்களால எந்த ஒரு இடையூறு வருது அப்படின்னா அதை எப்படி கடந்து போக முடியும். இப்போ செக் பண்ணுறாங்க அதில் எப்படி முன்னேற முடியும், அதை எப்படி தாண்டி போக முடியும்னு செக் பண்ணாங்க. இப்போ அந்த இடத்துல ஹனுமான்ஜி ஆடலை அசையலை, என்ன பண்ணார், ஸ்ட்ராங்காக இருந்து தாண்டி போனார் இல்லையா. இப்போ அதே மாதிரி நாமளும் எல்லா சக்திகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் பாபா நமக்கு எல்லா குணங்கள்லையும் நிரப்பி வச்சுருக்காரு, எல்லா சக்திகளும் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த பயிற்சியில் நாம் மூழ்கி இருக்கணும். பயிற்சி செய்ய செய்ய தான் எது ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியும். அதனால நம்ம இப்போவே பயிற்சி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்கூலில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எக்ஸாமுக்கு படிப்போம். இப்போ எக்ஸாம் டைம் மட்டும் படிப்போமா, கிடையாது. இப்போ நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அது ஃபுல் மார்க்கெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ நாம் ஸ்டார்டிங்லேருந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் முழு பாடத்திட்டத்தையும் முடிக்க முடியும். அதே மாதிரி இந்த படிப்பு ஆத்மாவோட படிப்பு. ஆத்மாவை சிறந்ததாக ஆக்குது, நம்மளை சக்தி வாய்ந்தவரை ஆக்குது. நம்மளை சக்தி வாய்ந்தவராக்கி எதிர்காலத்தில் தேவதையாக ஆக்கிறதுக்கான படிப்பு. கூடவே இப்போது அவசியமானது நாம் எவ்வளோ நமக்குள்ளே அந்த குணங்களை கொண்டு வரோம் அப்படின்றது அவசியம். மாயினுடைய வாயிலுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆகையினால அந்த மாயையிலேருந்து நம்ம தப்பிச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி நாம் தப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம அந்த மாயைக்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும், பயிற்சி. இப்போ பயிற்சி 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 நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் செய்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நாம் வெற்றியும் அடைய முடியும். சக்தி வாய்ந்தவராக ஆகணும், வீண் விஷயங்களை எளிதாக முடிக்கணும். சக்தி வாய்ந்தவர் அப்படின்னா நம்மளை சக்தி வாய்ந்தவர் ஆக்கணும், கூடவே மற்றவங்களையும் முன்னேற்றணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். சக்தி வாய்ந்த சொரூபத்தினுடைய அடையாளம் எப்படி இருக்கும்னா தாமரை மலர் மாதிரி. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கூட சொன்னோம். இப்போ 5 பாயிண்ட்ஸ். இன்றைக்கு ஆத்மாவோட தாகம், அமைதி. அதற்கான பாயிண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கேட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம் எல்லாத்தையும் பின்பற்றணும். கூடவே இன்றைய கிளாஸில் நம்ம கேட்டதில் முக்கியமாக நமக்கு புரிஞ்சது என்ன, பயிற்சி. இப்போ நாம் எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி அடையவும் முடியும். கூடவே இன்றைக்கி பாபா மீட் இருக்குது. நம்ம எல்லாருமே ரொம்ப அன்போட, ஏன்னா இந்த இதில் கடைசி மீட் இல்லையா, அதனால் நம்ம பாபாவை ரொம்ப அன்பாக மீட் பண்ணலாம். பாபாவும் நமக்கு நிறைய சக்திகள், குணங்களை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பாபா கிட்டேருந்து நம்ம எல்லா சக்திகளையும் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பாப்தாதா மிலன். நல்லது. ஓம் சாந்தி.